இவர்கள்தான் எங்களது நம்பிக்கை. ஏனென்றால் லேசான மாஸ்கை கூட எங்களால் சுமக்க முடியாமல் போன போது 80 மணி நேரம் PPE பாதுகாப்பு உடையுடன் இருந்தார்கள். உலகம் பாதுகாப்பாக இருக்க முயன்ற போது இவர்கள் மற்றவர்களை காப்பாற்றினார்கள். இவர்கள்தான் எங்களது நம்பிக்கை. மருந்து கடைகளில் மருந்துடன் அறிவுரையையும் வழங்கினார்கள். காலையில் மருந்துகளுடன், இரவில் பிரார்த்தனைகளுடன் மருத்துவமனைகளை நம் வீடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தார்கள். வாழ்க்கை இயங்கினாலும் இயங்காவிட்டாலும் ஆம்புலன்ஸ் தொடர்ந்து இயங்கியது. இவர்கள்தான் எங்களது நம்பிக்கை. ஏனென்றால் வீட்டுக்குள் இருக்கும் சௌகரியங்கள் எல்லாம் பொறியாக மாறிவிட்ட நிலையில் இவர்கள்தான் எங்களுக்கு பிரியமானவர்களை காப்பாற்ற கண்ணுறங்காது பாடுபட்டனர். ஏனென்றால் பட்டினியால் அழும் குழந்தைகளை கண்டபோது இவர்கள்தான் இரவில் தூங்குவதற்கு படுக்கையும் பசிக்கு சூடான உணவும் கொடுத்தனர். இவர்கள்தான் எங்களது நம்பிக்கை. ஏனென்றால் தேவை ஏற்பட்ட போது இவர்கள்தான் எங்களை எல்லா விதமான வைரஸ் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாத்திட காவல் காத்தனர். எங்களுடைய உறவினர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை விசாரிப்பதற்கு தயங்கிய போது கூட இவர்கள்தான் பலரின் உயிரை காப்பாற்ற தங்களது உயிரை பணயம் வைத்து பணிபுரிந்தனர். இவர்கள்தான் எங்களது நம்பிக்கை. வாருங்கள், ஒன்றிணைந்து இந்த நம்பிக்கையை வைப்போம். இவர்கள் நமக்காக மிக கடுமையாக போர் புரிந்திருக்கிறார்கள். இனி இவர்களுக்காக நாம் போர் புரிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. கொரோனா வைரஸின் பிடியில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொண்டு அதன் மூலம் இவர்களையும் பாதுகாப்போம். வெளியே புறப்படும் போது எல்லாம் மாஸ்க் அணிவோம். நம்மை பாதுகாத்துக் கொண்டு பிறரை பாதுகாப்போம். எப்போதும் 6 அடி இடைவெளியை பின்பற்றுவோம். இது அவர்களது நம்பிக்கையை வளர்க்கும். இந்த போருக்கு எதிரான இன்னொரு ஆயுதம், அடிக்கடி நாம் கைகளை கழுவுவோம். இறந்து போன முன்கள பணியாளர்களின் குடும்பங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை மறந்துவிட முடியாது. அவர்களின் நினைவாக 100 கோடி ரூபாய்க்கான சிறிய பங்களிப்பு. மேன்கைண்ட் பார்மா இறந்து போன முன்கள பணியாளர்களின் குடும்பங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை மறந்துவிடாது. இந்த இக்கட்டான நேரத்தில் சோதனைகளை கடந்திட உதவும் வகையில் ஏதாவது செய்ய நாம் முயற்சிப்போம். ஆமாம், அவர்கள் இல்லாமல் வாடும் குடும்பங்களுக்கு இழப்பை குறைக்க நாங்கள் முயற்சி செய்வோம். கொரோனா போரில் இறந்து போன டாக்டர்கள், போலீஸ் அதிகாரிகள், மருந்து கடை பணியாளர்கள் மற்றும் இதர ஹெல்த் கேர் ஊழியர்களின் குடும்பங்களுக்காக 100 கோடி நன்கொடையாக தருவதற்கு உறுதியேற்போம். இது நமது கடமை அல்ல, ஆனால் இவர்களிடம் நாம் பட்டிருக்கும் கடன். ஏனென்றால் இவர்கள்தான் நமது உண்மையான நம்பிக்கை. மேன்கைண்ட் பார்மா, சர்விங் லைஃப்.